தாட்டுப்பித்திரி அம்மா அருளாளர் பட்டம் பெற வேண்டுதல் ஜெபம். தந்தையே இறைவா, உமது இறை ஊழியர் தாட்டுப்பித்திரி ஞானம்மா நற்செய்தியின்படி வாழ்ந்து ஆர்வமுடன் எளியவருக்கு இறைவார்த்தையை எடுத்துக் கூறி மகன் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தார். இயேசு கிறிஸ்துவிடம் அவருக்கிருந்த அர்ப்பணம், அன்னை மரியான் மீது அவர் வைத்திருந்த மாசற்ற அன்பு, திருச்சபை மீது அவர் கொண்டிருந்த பிரமாணிக்கம், கல்வி அறிவில்லாத ஏழை எளிய இளம் பெண்களிடம் அவர் காட்டிய கனிவு ஆகியவை எங்களுக்கு தூண்டுதல்களாக இருப்பதாக. மூவரு இறைவா, எம் அனைவருக்கும் தாயாக விளங்கும் மரியாள், புனித சூசையப்பர், புனித அன்னாள் மற்றும் எல்லா புனிதர்களின் பரிந்துரையால் உமது இறை ஊழியர் தாட்டுப்பித்திரி ஞானம்மா அவர்களை புனிதர்களின் திருக்கூட்டத்தில் ஒருவராய் இணைத்தருளும். இவரை நோக்கி வரும் எண்ணற்ற மக்களை கண்ணோக்கி பாரும். இந்த அருட்கொடை உமது எல்லையில்லா நன்மை தனத்திலிருந்து உமது ஊழியர் தாட்டுப்பித்திரி ஞானம்மாவின் பரிந்து பேசுதலால் எமக்கு அருள் வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இந்த மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளில் விழவிடாதையும் தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களில் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா. மரியே வாழ்க.